Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடுவாரீர். நன்றியின் பலியை செலுத்திடுவாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடுவாரீர். நன்றியின் பலியை செலுத்திடுவாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியான முறையில் கொண்டாட நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து நாம் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இதயங்களில் உமது அருளை கனிவுடன் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரம்பு மீறிய மன்னக நாட்டங்களிலிருந்து நாங்கள் என்றும் விடுவிக்கப்பட்டு விண்ணக படிப்பினைகளை பற்றி கொள்ள உமது வல்லமையால் ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எங்கள் கைவினை பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. ஆண்டவர் கூறியது: இஸ்ரேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றி அருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள்.
குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம், எங்கள் கைவினை பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுத்தினிமையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்துவிட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலைத்தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைக்கு எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 81. நாம் பாட வேண்டிய பதிலுரை. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் அறியாத மொழியை கேட்டேன். தோழி நின்று உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூடை நின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள். நான் உங்களை விடுவித்தேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். இடி முழங்கும் மறைவிடத்தினின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ரேலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாத. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாத. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்த வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள்.
செவி கொடுங்கள். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கிறார் ஆண்டவர். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அலகு 12 இறை சொற்றொடர் 28 34 வரை. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தம்மிடம் அன்பு கொள்வது போல அடுத்தவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவர் திறனோடு பதில் அளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறை ஆட்சி நின்று தொலையில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய இறை வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு உணர்த்துவது நாம் அன்பில் இணைந்திருக்க வேண்டும் என்ற அந்த மைய சிந்தனையை நமக்கு பாடமாக தருகின்றன. அன்புக்குரியவர்களே, இந்த அன்பு என்று கேட்ட உடனே நம்மளுக்கு பல பேருக்கு என்ன ஞாபகம் வரும்? கேட்டு கேட்டு காதே புளித்து போச்சு. அன்பு அன்பு, நாங்கள் என்ன அன்பு செலுத்தாமையாக இருக்கோம், அன்பு செலுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் என நாம் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட, ஆனால் அந்த அன்பு இன்று வரை இன்னும் அது மனிதனுடைய வாழ்வில் முழுவதுமாக வெளிப்படவில்லை என்பதுதான் உண்மையானதாக இருக்கின்றது. எல்லாமே இறை அன்பும் சரி, பிறர் அன்பும் சரி, முதலில் இறைவனை நாம் நிறைவாக அன்பு செய்தால் மட்டும்தானே அதை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியும். முதலில் அந்த இறைவனே நாம் முழுமையாக அன்பு செய்வதில் நமக்கான இன்னும் பலதரப்பட்ட கேள்விகள், பலதரப்பட்ட எத்தனையோ எதிர்பார்ப்புகள் என இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இன்றைய இறைவழி மாட்டு வாசகம் அதிலும் சிறப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து என்று சொல்வதை கூட இந்த மறைநூல் அறிஞரிடமிருந்து நாம் ஒரு தெளிவான பாடத்தை கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் சொன்னதில் அது மிக உறுதியாக இன்னும் அதிகமான அந்த உத்வேகத்தோடு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இறை அன்பு, பிறர் அன்பு. இப்போ உங்கள்கிட்ட எது இறை அன்பு முக்கியமா, பிறர் அன்பு முக்கியமா கேட்டால் எதை சொல்லுவீங்க? நிச்சயமாக பலர் இறை அன்பு தான், முதல்ல இறைவனை தான் அன்பு செய்யணும் என சொல்லுவீர்கள். ஆனால் அப்படி அல்ல. திருவள்ளுவம் நமக்கு காண்பிப்பது வெறுமனே இறைவனை மட்டும் அன்பு செய்வது மட்டும் அன்பு அல்ல, மாறாக அதோடு இணைந்து நாம்
பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இதனுடைய அன்பின் கடிதம்தான் திருவிவிலியம் என்பது முழுமையாக தெரியும். இறைவன் தன் மக்கள் மீது கொண்டிருந்த அன்பினுடைய வெளிப்பாடு என்பது நமக்கு தெரியும். அந்த எல்லா வெளிப்பாடின் வழியாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு பாவ கழுவாயாக தந்தது அந்த அன்புதான் என்று நமக்கு தெரியும். அப்படி இந்த திருவிவிலியமும் இந்த இறை வார்த்தையும் ஏன் கடவுளுடைய அந்த எதிர்பார்ப்பும் இதைத்தான் பூர்த்தி செய்ய வேண்டும் என நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இதைத்தானே நாம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அழகு 16-18 இதில் வாசிக்கின்றோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண் முன்னே உள்ள சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது என மிக அருமையாக ஆணித்தரமாக சொல்லுகிறது. ஆக அன்பு மிக்கவர்களே, தவ காலத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே இந்த இறை அன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கும். இரண்டும் ஒரு சேர நாம் செல்ல வேண்டும் என்பதை இந்த நாளில் உணர்வோம். பல வேளைகளில் இந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டும், நம்மளுடைய எல்லா சிந்தனைகளும் நிறைவேறுகின்றன, அல்லது என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றால் போல் பிறர் நடந்துவிட்டால் நாம் அவரை அன்பு செய்வோம். ஆனால் ஆண்டவர் விரும்புவது அத்தகைய அன்பு அதோடு மட்டுமல்ல, மாறாக நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கும் மேலாக நாம் அவர்களை அன்பு செய்ய வேண்டும். எத்தகைய நிலையிலும் எல்லா நிலையிலும் அந்த அன்பினுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். இப்படி தான் கிரேக்கத்தில் ஒரு அழகான ஒரு புராண கதைகள் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கன், ஒரு கோபம் கொண்ட மனிதர் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய இயல்பு முக்கியமான என்னன்னா மனிதர்களை கொல்ல வேண்டும். அவருடைய கொள்வதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமிக்கது அல்லது வியப்புக்குரியது என்றால், அவர் காட்டில் வருகின்ற நபர்களை பிடித்து கொண்டு அவர் தன்னுடைய அறைக்கு வருவார். அங்கே அவருடைய அறையில் அவருக்கு என்ன ஒரு மெத்தை ஒன்று செய்து வைத்திருக்கிறார், மரத்தாலான மெத்தை ஒன்று செய்து வைத்திருக்கிறார். அந்த மரத்தில் அவர் அந்த கடத்தி வரப்பட்ட நபர்களை ஒவ்வொருவராக அங்கே அவர் படுக்க வைப்பார். ஒருவேளை அந்த கட்டலுக்குள்ள கீழே இருந்தால் அவருடைய கை கால்களை பிடித்து இழுத்து அதனுடைய அந்த கட்டில் அளவுக்கு வர வேண்டும் என்பது அவனுடைய மிகப்பெரிய ஒரு அரக்க குணம் கொண்டவர். அப்படி இழுக்கின்ற பொழுது கைகள் பிஞ்சாலும் பரவாயில்லை, கால் பிஞ்சாலும் பரவாயில்லை, ஆனால் அதில் சரிவர உட்கார வேண்டும் என்பது இன்னொன்று. ஒருவேளை ஒரு சில நபர்கள் அந்த கட்டளை விட பெரிதாக நீளமாக இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய காலையோ கையையோ துண்டித்து விடுவது அவர்களுடைய விரும்பு. இப்படியாக அவருடைய உயிர்களே போயிடும். இது ஒரு புராண கதைக்கு எடுத்துக்காட்டாக இருந்தாலும் கூட அந்த அரக்கனை போலதான் நாமும் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் செய்யக்கூடிய இந்த அன்பு எப்படிப்பட்டது? என்னுடைய எதிர்பார்ப்புக்கு இருக்கணும். எப்படி அந்த அரக்கன் தன்னுடைய எதிர்பார்ப்புக்கு போல இந்த கட்டில் அளவு இருக்கணும் என்று நினைக்கிறாரோ அதே போலதான் நம்மளுடைய வாழ்விலும் நான் அன்பு செய்வதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது, ஒரு வட்டம் இருக்கிறது. அந்த வட்டத்தை தாண்டி நான் எதையும் யோசிக்க மாட்டேன், என்னுடைய பார்டரை தாண்டி நான் அதுக்கு மேலே யோசிக்க மாட்டேன். அவர்கள் உள்ளே வர வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள் மனிதர்களாக நாம் இருக்கின்றோமா? அப்படி இருந்தோம் என்றால் அது உண்மையான அன்பு அல்ல. மாறாக இறைவன் நம்ம எந்த அளவு அன்பு செய்திருக்கின்றார். இந்த 2 நாளைக்கு முன்னாடி வாசிக்க கேட்ட அந்த முதல் வாசகத்தை வாசித்தோம் என்றால் மிக அருமையான ஒரு வார்த்தை இருக்கும். நாம் கூப்பிட்ட பொழுதெல்லாம் நமக்கு குரல் கொடுக்கக்கூடிய இந்த கடவுளை தவிர வேறு ஏகிலும் கடவுள் உண்டா என இஸ்ரேல் மக்கள் சொல்கிறார்கள். அதே போல் அடுத்த நாளுடைய வாசகத்தை வாசித்தோம் என்றால் அதில் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாடு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கடவுளை அவர்கள் மீது ஒரு முணுமுணுத்தலுடைய அந்த இயல்பை நாம் பார்க்கின்றோம். இந்த மக்கள் என்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் போகிறார்களே என கடவுளை அங்கே மிக வருத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அவற்றிற்கு எல்லாம் முத்தாய்ப்பாக அதனுடைய ஒரு மிகப்பெரிய வழியாக தான் தருவது அந்த இறை அன்பும் பிற அன்பும். ஆக அன்புமிக்க சகோதர சகோதரே, நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், நமது நண்பர்களாக இருக்கட்டும், நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கட்டும், நம்முடைய உறவுகளாக இருக்கட்டும், எல்லாரிலும் இந்த இறை அன்பும் பிறர் அன்பினும் வெளிப்படுத்தக்கூடிய நற்கருவிகளாய் மாற அருள் வேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இறை ஆசிர் பெறுவோம். அன்பில் இணைந்திருப்போம். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன், விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன், இதுவே நான் தரும் காணிக்கையே. இறைவா உந்தன் பாதம்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை உமக்கு ஏற்புடையவையாக மாறி என்றும் எங்களுக்கு மீட்பு அளிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திரு விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது ஆற்றலின் செயல் எங்கள் மனதிலும் உடலிலும் பொழியப்பட உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குமாறாக. இறை அன்பிலும் பிறரன்பிலும் இணைந்து வாழ சென்று வாருங்கள். வாழ்வின்படி தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி.
தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ, வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே, பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே, கரங்களை விரித்தே கள்வனை போல், கரங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தினு கண்டதனால், வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.